நமக்கு ஒருத்தவங்கள புடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட அட்டென்ஷன்க்காக நம்ம ஏங்குவோம். ஒரு செகண்ட், ஒரே ஒரு செகண்ட் அவங்க நம்மள பார்த்துட்டாங்க அப்டின்னா, அன்னைக்கு ஃபுல்லா சின்ராச கையில பிடிக்க முடியாது. நமக்கு எப்படி நமக்கு புடிச்சவங்களோட அட்டென்ஷன் ரொம்ப முக்கியமோ, அதே மாரி நம்மளோட அட்டென்ஷன் நம்மள புடிச்சவங்கலாம் யாரும் கிடையாது. நம்மளோட அட்டென்ஷன் பிராண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். இத நல்லா தெரிஞ்சுக்கிட்ட Zepto, Blinkit மாரியான ஆப்ஸ் இத மட்டுமே வச்சு வருஷா வருஷம் கிட்டத்தட்ட 3000 கோடி சம்பாரிச்சுட்டு இருக்காங்க கைஸ். வெல்கம் டு த ஹிடன் சிஸ்டம் சீரிஸ் எபிசோட் 5. நெக்ஸ்ட் டைம் நீங்க Zeptoலயோ, Instamartலயோ ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு அப்சர்வ் பண்ணுங்களேன். நீங்க Flipkartலயோ, Amazonலயோ இத பண்ண மாட்டீங்க. இந்த குவிக் காமர்ஸ் ஆப்ஸ்ல மட்டும் தான் இத பண்ணுவீங்க. ஆர்டர் பிளேஸ் ஆயிட்டதுக்கு அப்புறம் ஆர்டர பேக் பண்ணியாச்சா? டெலிவரி பார்ட்னர் அசைன் ஆயிட்டாரா? அவர் கிளம்பிட்டாரா? எங்க வந்துகிட்டு இருக்காரு? நம்ம தெருக்கிட்ட வந்துட்டாரா? இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்போம். இதுக்கு கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 15 மினிட்ஸும் நம்மளோட அட்டென்ஷன் அந்த ஆப்ல இருக்கும். இந்த கேப்ல Zeptoல வாங்க முடியாத சில பொருட்கள Zeptoவே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. டென்டல் செக்கப் சர்வீஸ், பர்சனல் லோனு, கிரெடிட் கார்டு இதெல்லாம் உங்களால Zeptoல வாங்க முடியாது. பட் காமிப்பாங்க. நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட். அதெல்லாம் அட்வர்டைஸ்மென்ட். கிட்டத்தட்ட சோஷியல் மீடியாக்கு நிகரா Zepto, Instamart மாரியான ஆப்ஸ்க்கு நம்மளோட அட்டென்ஷன குடுத்துட்டு இருக்கோம். அட்டென்ஷன் இஸ் மனி இல்லையா? அந்த அட்டென்ஷன்க்காகவே பிராண்ட்ஸ் ஆர் புட்டிங் ஆட்ஸ் ஆன் திஸ் ஆப்ஸ். இந்த ஆங்கிள்ல பாருங்களேன். நீங்க Instagramல நைக்காவோட ப்ரொஃபைல விசிட் பண்றீங்க. விசிட் பண்ண அந்த செகண்டே மெட்டா ஆட்ஸ் என்ன பண்ணும்? நீங்க ஸ்கின் கேர்ல இன்ட்ரஸ்டடா இருக்கீங்க அப்படின்னு அந்த பக்கெட்குள்ள ஆடியன்ஸா உங்கள தூக்கி போட்டுரும். பட் பிராண்ட்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு உண்மையாலுமே ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வாங்குற பையிங் பவர் இருக்கா? இல்ல நீங்க சும்மா பார்த்துட்டு இருக்கீங்களான்னு தெரியாது. ஆனா குவிக் காமர்ஸ் ஆப்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்க மாசம் மாசம் எவ்வளவு செலவு பண்றீங்க? என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றீங்க? என்னென்ன பிராண்ட்ஸ் யூஸ் பண்றீங்க? இந்த எல்லா டேட்டாவும் அவனுக்கு தெரியும். அவன்கிட்ட இருக்கிற ஆடியன்ஸ் பர்ச்சேஸ் இன்டென்ட் அதிகமா இருக்கிற ஆடியன்ஸ். அதுதான் பிராண்ட்ஸ்க்கு வேணும். இதனால தான் Zeptoவோட ஆட் ரெவென்யூ ஒரு வருஷத்துல 5 மடங்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஆக மொத்தத்துல உங்களோட அட்டென்ஷன மட்டுமே யூஸ் பண்ணி பல கோடிகள் சம்பாரிச்சுட்டு இருக்காங்க.